அருள்தரும் புத்திர சந்தி விநாயக தொந்தி சந்தி கவிகளும் நாங்கள் பாட காக்கும் சிதம்பரர் ஆனந்த கவிகளும் நாங்கள் வாட வாக்கு தர வேண்டும் வாக்கு தர வேண்டும் வாழாம் நிறைய ஆதரவாய் பணிந்தே அணியாபரணமான் ஆதரவாய் பணிந்து மணிமாலை என்கின்ற மணிமாலை என்கின்ற மாணிக்க பூநூலா ஆடாம்பரத்துடன் திருக்கோடி ஆனி உத்திர ஆடாம்பரத்துடன் திருக்கோடி ஆனி உத்திர
இரண்டாவது பிறந்த வேளா அம்பிகையா ஈஸ்வரியா மூணாவது பிறந்த வேளா முத்துமாரி அம்பிகையா நாலாவது பிறந்த வேளா சக்தி உள்ள நாகம்மா ஐந்தாவது பிறந்த வேளா அழகுநாச்சி அம்பிகையா ஆறாவது பிறந்த வேளா அவள் அக்கினி காளியம்மா ஏழாவது பிறந்த வேளா ஏச்ச கண்ணி வடக்குத்தியா எட்டாவது பிறந்த வேளா ஐயா பிறந்த வேளா அட்டகாலி 8 பேரும் அட்டகாலி 8 பேரும் அவ 8 பேரும் பிறந்த நாகராஜனாக நலமோடி வளர்த்து வளர்த்து வரும் நாளையே ஆதிவல்லி கையிலேயே அந்த ஆதிசக்தி பார்வதி நாகலோக பட்டணத்திலே அட்டகாலி 8 பேர்களும் வந்து பிறந்த போது ஆதிவல்லி கைலாசத்திலே ஆதிபராசக்தியாகப்பட்ட பார்வதாதேவி நாமல் படைத்த பிள்ளையின் மகிமையை நாதன் சிவபெருமான் அறிய வேண்டும் என்று என்னை போல் அழகு பெண்ணை எங்கேயாவது பார்த்தது உண்டா என்று கேட்க ஆண்டவன் உன்னை காட்டிலும் உன் தங்கை மார்தானமா அழகா இருக்கிறார் அப்படின்னு சிவன் சொன்ன உடனே பார்வதி இறைவனை அழைத்து எனக்கு தன்னந்தனிமையா இருப்பதனால எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு 7 8 தோழி பெண்கள் வேணும் சாமி என்னோடு இருப்பதற்கு 7 8 தோழி வேணும் எனக்கு சீவி வாரி தலைமுடி ஐயா சிங்கார தோழி வேணும் நான் கோரி மெல்ல தலைமுடி எனக்கு கோமதியா தோழி வேணும் நான் தட்டாங்கள் விளையா தாசிமார் பெண்கள் வேணும் நான் பாண்டியாட்டம் விளையாடு அந்த பாண்டியாட்டம் விளையாடு அழகு பாவையர்கள் எனக்கு வேணும் அங்கே பார்வதியும் கேட்ட பகவானும் எது ஏடியம்மா பார்வதியே தாயை என்னுடைய வார்த்தைக்கு வார்த்தை அடியே பார்வதி எண்ணி 8 நாளைக்குள்ள உனக்கு தோழி பெண்ணு வேணும்னு கேட்கிய ஏற்கனவே கைலாசத்திலே இந்த ரம்பா ஊர்வசி மேனகை இவங்கெல்லாம் இருக்கும்போது உனக்கு இன்னும் என்னடி தோழி வேணும் ஆண்டவா ரம்பா ஊர்வசி மேனகை இவங்கெல்லாம் எப்போது என் கூட இருக்க மாட்டாங்க அவர்கள் எல்லாம் இளமை மாறாத வரங்களை பெற்றவர்கள் அவங்கவங்க தெய்வலோகத்துல போய் இருப்பாங்களே தவிர நான் சொன்னா கேட்பாங்களா என் பேச்ச எனக்கு ஏவல் பணி செய்வார்களா யாரும் செய்ய மாட்டார்கள் ஆகையினால் என் ஆண்டவா பரம்பொருளே கண்டிப்பா எனக்கு 8 நாளைக்குள்ள தோழி பெண்ணு வேணும்
அப்பந்தான் இந்த ஆண்டவன் சொன்னார், அப்படி உனக்கு என்ன 8 நாளைக்குள்ள தோழி பண்ண வேணும்னா உன் தங்கைமார் 8 பேரையும் எடுத்து வந்து கொடுப்பதற்கு என்னால முடியாது. நான் போய் எடுக்க போனா நாகராஜனும் நாகக்கண்ணையும் என் மேல கோவப்படுவாங்க. சீரி படம் எடுத்தா சீமையே நடுங்கும். ஆண்டவனை பட்டனு போட்டா ஆண்டவனா பொட்டுன்னு போய் சேர்ந்துருவன. பிறகு உனக்கு புருஷனா இருக்க முடியுமா? ஆகையினால் நான் போய் குழந்தைகளை எடுக்க உங்க அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைத்து அவரை போய் உன் தங்கைமார் 8 பேரையும் கைலாசத்துக்கு கொண்டு வர சொல்லு. அப்போ பார்வதி பார்த்தா, உங்களால முடியாதுன்னா எங்க அண்ணனை தான் கூப்பிடணும், வேற வழி இல்லை என்று எம்பெருமான் கோபால கண்ணனை அழைக்க வேண்டும் என்று ஆதிசக்தியானவள் கைலாச வாசலில் நின்று கொண்டு அண்ணனை எப்படி அழைக்கிறாள் தெரியுமா? அண்ணா அண்ணா கோபாலா, அண்ணா அண்ணா கோபாலா, அலைக்கடலில் சயனங்கை அச்சுதனை வாருமல், பார்க்கடலில் பள்ளிகோள் பரந்தாம வாருமை, ஆளிலை மேல் வள்ளிகோள் அச்சுதனை வாருமை, பாரதி நாளை குந்தர் பச்சை மாலை கேட்கலை, கோமதி நாளை குந்தர் கோபால கேட்கலை, கண்ணந்தங்காலை குந்தத்தோ கண்ணந்தங்காலை குந்தத்தோ கண்ணபிரான் கேட்கலை. ஏ அண்ணா அண்ணா கோபால் பாம்பனையில் பள்ளிகோள் பரந்தாம வாருமை, சக்தி நான் அழைக்குந்த தாமோதர கேட்கலை, கோமதி நாளை குந்த கோபால கேட்கலை, கூட பிறக்கலை கூட்டுப்பால் உன்னலை, ஒன்னா பிறக்கலை ஒன்னா பிறக்கலை, நாமல் ஒரு கிண்ணத்தில் அருந்தலை. அங்கே பார்வதி அழைத்தமோ பச்சை மாங்கோபால், தங்கையோட சத்தம் கேள் பச்சை கால் கருடனே, பச்சை மாங்கோபால் அலைகடலை தான் கடந்து அச்சுதனு வாரால், பார்க்கடலை தான் கடந்து பார்க்கடலை தான் கடந்து பரந்தாமன் வாரால். அடி எந்த தங்கை பார்வதிய பார், எந்த தங்க பார்வதிய என்னை அழைத்த விவரம் என்ன? தாய அண்ணனை அழைத்ததென்ன? ஆதிசக்தி சொல்லிடம்மா, நீ கண்ணனை தான் அழைத்ததென்ன? தாய அழைத்ததென்ன? கடவுள் தேவி சொல்லிடம்மா, நீ கடவுள் தேவி சொல்லிடம்மா. அப்ப என் பெருமான் கேட்டபோல் அன்னை ஈஸ்வரி உயரி சொல், அண்ணா கோபால கண்ணா ஆண்டவனாகி சிவபெருமான் என்னை காட்டிலும் என் தங்கைமார் 8 பேரையும் உயர்த்தியா பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை விட உன் தங்கச்சி 8 பேரு தான் அழகா இருக்காளா? அதனால ஆண்டவன் அவ 8 பேரையும் என்கிட்ட பெருமையான்னு சொல்லுதாரு. இனி அவ 8 பேரையும் ஆண்டவன் கண்டாரையானா பகவா என்னை மறந்தாலும் மறந்து விடுவார். அண்ணா பார்வதியை மறந்து பத்திரகாளியை மனம் முடிப்பார், சக்தியை மறப்பார், சங்கரியை மனம் முடிப்பார், என்னை மறப்பார், ஆண்டவன் 8 பேரையும் மனம் முடிப்பார் அல்லவா?
அதனால இனி இந்த ஆண்டவனுக்கு தெரியாதபடிக்கு கைலாசத்துக்கு கொண்டு வந்து என்னோடு கூட நான் வைத்துக் கொள்ளுகிறேன். அப்படி இல்லைன்னா பகவான் போகாத இடத்துல இவளை கொண்டு போய் வைத்துருவோம் அப்படின்னு பார்வதி சொன்ன உடனே பார்த்தார் கண்ணபுரான். பார்வதி தங்கைமார் 8 பேரையும் நான் கைலாசம் கொண்டு வரணுமானா அவ ஒருத்தி 2 பேரா இருந்தான்னு வையே, அண்ணன் தோல்ல 1 இடுப்புல 1 அப்படின்னு கைக்குள்ளையும் தோல்லையும் தலையிலையுமா தூக்கி சமந்துருவேன். அவ ஒருத்தியா இருக்கா, 8 பேரா இருக்காள். அவளை எப்படி நான் தூக்கி சமக்க? அதனால அவ 8 பேரையும் எடுத்துட்டு வருவதற்கு எனக்கு ஒரு பாத்திரம் ஒண்ணு வேணும். 10 கடலையும் கடந்து பிள்ளைகளை எடுத்து வரணுமானா எதால கொண்டு வர முடியும்? ரவியால பறக்க முடியுமா? ரவியால பறக்க முடியாது. சமையல் பிள்ளை பின்னாலே வந்துருவாரு. எவம்ல அது உனக்கு சாப்பாடு பொங்கி போட்டதும் இல்லாம என் டவியுமா தூக்கிட்டு போற பிறகு. அதனால டவியால பறக்க முடியாது. வேற எதால முடியும்? டவியாலையும் பறக்க முடியாதுன்னா தள்ளு வண்டியை கொண்டுகிட்டு போமா? தள்ளு வண்டியை கொண்டு போனா தள்ளையும் முடியாது, பறக்கவும் முடியாது. அப்புறம் என்ன செய்ய? அதாலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. கைலாசத்துக்கு விட்டு நம்ம 10 கடலையும் கடந்து போகணுமானா பிள்ளைகளை கொண்டு வருவதற்கு பார்க்கடலையும் தாண்டணும், கைலாசத்துக்கும் பறந்து வரணும். அப்படின்னு சொன்னா பறக்கும் படகு தான் இதற்கு நல்லா இருக்கும். ஆகையினாலே பறக்கும் படகு நாகல்கள் 2 பேரும் என் மேல கோபப்பட்டு வந்தாங்கன்னா என் உயிரை காப்பாத்தி கொள்ள நாகத்தாளி வேறு 1 வேணும். பறக்கும் படகும் நாகத்தாளி வேறும் கேக்கிய நான் எங்க இருந்து கொடுக்க? என்கிட்ட நீ கேட்ட வரமே இல்லையா அண்ணா? பார்வதி உன்கிட்ட இருக்குன்னு யார் சொன்னா? அத்தான் ஆண்டவன் அவர் சடாமுடிக்க கொண்டு வச்சிருக்காரு. ஆமா, அதனால அவர்கிட்ட போய் நீ வாங்கிட்டு வா, நான் அண்ணன் போய் எடுத்துட்டு வரேன். பார்த்தா பார்வதி எனக்கு தெரியாம ஆண்டவங்கிட்ட 2 வரம் இருக்கா? நான் இப்பவே போய் வாங்கிட்டு வரேன். அது எப்படி எனக்கு தெரியாம அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்வதி ஓடி வந்தா. உள்ள விவரத்தை சொன்னா. பார்வதி என்கிட்ட வர இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னது யாரு? எங்க அண்ணன் தான் சொன்னாரு. உங்க அண்ணன் சொல்லிட்டாரா? உங்க அண்ணனுக்கு தெரியாம நான் கைவசமா வச்சிருந்ததே இந்த 2 வரம் தானடி. அதையும் உங்க அண்ணன் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டாரா? உண்மையை சொல்லி 8 குழந்தைகளையும் கைலாசத்துக்கு எடுத்து வரும்போது வரம் என்னிடத்தில் இருப்பதாக உன்னிடத்தில் உண்மையை சொன்னதனால பிடி சாபத்தை உங்க அண்ணன் கண்ணன் கைலாசத்துக்கு வரும்போது 3.25 நாளிகை சூரியனை மறைத்து நின்று இருளெல்லாம் சூழ்ந்து கண்ணன் வரும் வழியிலே 3.25 நாளிகை தலை குனிந்து நிற்பார். போ அப்படின்னு சாபத்தை கொடுத்து கடவுள் வரத்தை கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். பார்வதி என் பெருமாளிடத்திலே ஒப்படைத்த பொழுது அவர் எடுத்தாரே ஒரு சோறு, எடுத்தாரே ஒரு சோறு என் பெருமான் போவார். போட்டுக்கொண்டு நாகலோக பட்டணத்தில் நாராயண நாகலோக பட்டணத்தில் நாராயணன் வாரா.
போட்டார். சாய்ந்தக்கார அண்ணாச்சிய மாறி அந்த சாமி எப்படி இருக்காரு அத மாதிரி பட்ட நாமம் வழுக்க சாத்தி கிட்ட நாம 27 தொட்ட நாமம் 96 போட்டுக்கொண்டு எம்பெருமான் கோபாலக்கண்ணன் நேர நாகலோக பட்டணத்துக்கு வருகின்றார். வந்து பார்க்க காளியர்கள் 8 பேரும் சின்னஞ்சிறு பிள்ளைகளாகவே உட்கார்ந்து கொண்டு மாணிக்க புத்துக்கு முன்னாலும் மண்ணை குமித்து வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்கிறார். நம்ம திருச்செந்தூருக்கு போனோம்னு வைங்க, நம்ம வேலையே அதான். சாமியை கும்பிடுவதெல்லாம் 2வது, கடல்ல குளிக்க வேண்டியது, பிறகு மண்ணல்ல வீடு கட்ட வேண்டியது, சிரட்டையில குப்பரை போட்டு கருப்பட்டி விற்க வேண்டியது, இதே வேலை. ஆமா, எங்க அத்தை மகனும் எனக்கு 10 வயசு இருக்கும். சரி, எங்க அத்தை மகனுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். சரி, சோறு வங்கி கறி வச்சு விளையாடுவோம். சோறு வங்கியா? நம்ம சின்ன மண்ணு வீடு கட்டி. சரி, எங்க அத்தை மகன் என்ன செய்வா தெரியுமா? என்ன செய்வா? சிரட்டையில மண்ணை கரைச்சி சரி எனக்கு தோசை சுட்டு தருவா. தோசை சுட்டு தருவா. ஆமா, நான் சின்ன பிள்ளை பாத்தீங்களா, விவரம் தெரியாம தின்னுவிட்டேன். அப்படியே கொஞ்ச நாள் விளையாண்டுட்டே இருந்தோமா. தெரியுது, நீ தின்னே தெரியுது. ஆமா, திடீர்னு எனக்கு வீங்கி போச்சு. ஆமா, மண்ணல்லி தின்னா மூஞ்சி விங்காம்பற என்னையும் கண்ணமெல்லாம் ஒட்டி போய் இருக்கா பாத்தியா? அப்படி இருக்கு, மண்ணை தின்னுதான் அப்படி இருக்கு. அதோட அந்த விளையாட்டை விட்டாச்சு கண்ணனை போட்டு. ஆமா, அதான் கண்ணமெல்லாம் எங்க 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 வச்சுன்னு தெரியல. அது வயசாகியாச்சுன்னா அப்புறம் அம்பிட்டு தானே எல்லாம் ஒட்டி வளைஞ்சிருப்பான். சோள் எல்லாம் சுருக்கம் கொடுத்துரும், தலைமுடி நரைச்சிரும், அப்புறம் என்னத்துக்காவும் உடம்பு இளமையே திரும்புது பாத்துக்கோ. எனக்கு அப்படியே இருக்கும் பாருங்க, தலை கருக்கவே செய்யாது. அத மாதிரி சின்னஞ்சிறிய வீடு கட்டி 8 பேர்களும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ என் பெருமான் இவர்களை கண்டார். அடேங்கப்பா, நம்ம தங்கச்சியா 8 பேரும் இப்படி ஒரு அழகா சூரிய பிரகாசமா சொலித்து கொண்டிருக்கிறாளே. பார்வதி சொன்ன மாதிரி இந்த ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தா நம்ம அத்தான் பார்வதி எல்லாம் மறந்துடுவாரு. 8 பேரையும் ஏமாத்தி கைலாசம் அழைத்து போகணும் என்று அந்த எம்பெருமான் கோபாலக்கண்ணன் அவரம் மாணிக்க புத்துக்குள்ள மாயக்கண்ணை வாரால் அந்த மாயக்கண்ணை வாரபோல் மாயக்கண்ணே கோபாலன் மாணிக்க புத்துக்கு பக்கத்துல வாராரு. அப்ப மாணிக்க புத்துக்கு பக்கத்துல இவர் வரும்போது பார்த்தா காளியம்மா, ஏ தங்கச்சி, ஏ மாரி, ஏ முத்துமாரி, ஏ காந்தாரி, ஏ கனகதுர்க்க, ஏ சந்தனமாரி, ஏ கருமாரி, எல்லாரும் இங்க வாங்க. அண்ணா பாரு, ஒரு கிழட்டு பண்டாரம் அம்மா அப்பாவும் அரண்மனையில இல்ல இறை தேட போயிருக்காங்க. நம்மள அரண்மனையை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லித்தான் ஒப்படைச்சிட்டு போனாங்க. ஆனா அம்மா பேச்ச மீறி நம்ம விளையாடணும்னு வந்துட்டோம். ஆனா அங்க பாரு, ஒரு தாத்தா பண்டாரம் யாருன்னே தெரியல, நம்மள பாத்துக்கிட்டே வாரார. ஒருவேளை ஊருக்கு தெரியாம ஒத்தையில வாராரோ, கண்ணு தெரியாம பாதையாக வாராரோ. வாங்கடி நம்ம போவோம், கிழவனை யாரு என்ன ஏதுன்னு விசாரிப்போமே அப்படின்னு தாத்தாவை கூப்பிட்டு, ஏ தாத்தா, உனக்கு ஊரு என்னையா, பேரை சொல்லையா, ஊரு என்னையா, பேரை சொல்லையா, தாத்தா பேரை சொல்லையா, நீ ஒத்த வழியா வந்தது உனக்கு
ஏ தாத்தா என்ன? உமக்கு ஊருதான் சிறங்கு இருக்கான்னு கேட்கலையா? என்னம்மா கேட்க? உமக்கு ஊருதுன்னு வையும் அம்மா வாசல்ல திருநீரை எடுத்து வீட்டுல கொண்டு போய் நல்லா குளிச்சு சாமியை கும்பிட்டு அரைக்கி தேய்ச்சிரும். உடம்பு பூரா தேய்ச்சி எந்த ஊத்தமா இருந்தாலும் சிறங்கா இருந்தாலும் காத்துல பறந்துரும். உடனே கேட்டுக்கிடும். உமக்கு ஊருதான் சிறங்கா இருக்கான்னு கேட்கல, வேற என்னம்மா? உமக்கு ஊர் எதுன்னு கேட்டேன். ஊர் என்ன கேட்டியோ? தாத்தாவுக்கு ஊர் வடக்க வாடி. வடக்க வாடியா? ஆமா. ஏ பண்டாரம், உன் உடம்புல எவ்வளவு கொழுப்பு சுத்தி கிடந்தா குடல்ல நீ வடக்க வாடின்னு கேப்ப. அம்மா, என் ஊர் எடி அந்த வெஞ்சாமரத்தை. அதாவது வெஞ்சாமரத்தை எடுக்க வேண்டாம். பிறகு என் ஊர் வடக்க வாடின்னா சரி காசி பக்கம் என் ஊர் வாடி. காசி பக்கம் வாடியா? அதான பார்த்தேன். நீ வடக்க வாடின உடனே எனக்கு கோபம் வந்துடுது பாத்துக்கோ. அதான் தப்பா நினைக்காத. ஏ பேத்தி, தாத்தாவுக்கு காசி பக்கத்துல வாடின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருந்து தாத்தா கால்நடையா பயணமாகி ஆமா. குமரிய பார்க்கணும்னு இந்த பாதையா வந்துகிட்டு இருக்கேன். எந்த குமரியை பார்க்க போற? ஏ கிழவன் இன்னும் இப்படித்தான் பேசலாம் பாரு. ரெண்டாவது கலந்துன பேசுறா. சாவ போற நாளையில உமக்கு சைஸ் கப்பலா கேக்கு. சாவறனால சைஸ் கப்பல் ஏ கேக்கும். பேத்தி, என்ன? இப்ப நீ தப்பா நினைக்க பாரு. சரி, என்ன? குமரிய பார்க்கணும்னா அந்த குமரி இல்ல. வேற எந்த குமரி? நான் கன்னியாகுமரியிலே சென்று சென்று கடலிலே நீராடி கண்ணை பகவதி அம்மாளை வணங்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறேன். ஓ கன்னி பகவதி கும்பிட போறீரோ? எங்க அக்காளையா பார்க்க போறீரு? ஆமா ஆமா. உனக்கு அக்காடா? ஆ, அக்கா மாதிரி. இது அங்க போற மட்டும் இங்க எதுக்கு வந்திருந்தே? அங்க போற மனுஷங்க ஏன் வந்தோம்னா, எதுக்கு? வரும்போது எங்கு பார்த்தாலும் உங்க பிறப்பின் ரகசியத்தை ரொம்ப பெருமையா சொன்னாங்க. நீங்க பெருமையா பேசுறாங்களோ? ஊரு எல்லாம் உன் பெயர், இந்த உலகம் எல்லாம் உன் புகழம்மா. அம்மா அம்மா. நாடு எல்லாம் உன் பெயர், இந்த நகரம் எல்லாம் உன் புகழ். உன் புகழ். அதனால உங்க 8 பேரையும் தாத்தா ஒரு 8 பார்த்துட்டு போவோம்னு வந்தேன். பாட்டிய வந்துவோம்னு வந்தேன். சரி, நீர் வந்தியே பார்த்தாச்சு, பார்த்தாச்சு. எங்களை பார்த்து நல்லா பேசியாச்சு. பேசியாச்சு. எங்க அம்மா அப்பா அரண்மனையில இல்ல, இல்ல. அவங்க வந்தாங்கன்னு வையும் என்னாகும்? உமா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அம்மா அதனால நீர் வந்த வழியா புறப்பட்டு வீட்டுக்கு போறோம். அப்படியே போறோம். ஏ காளியம்மா, என்ன? பாத்தியா என்னம்மா? தாத்தாவ வந்தது வீட்டுக்கெல்லாம் விரட்டணும் நிக்க. வேற என்ன செய்ய முடியும்? தாத்தா நான் நடந்து வந்தேன் பாரு, ஆமா. தண்ணி தாகமா இருக்கு, ஆ, சரி. கொஞ்சம் எனக்கு தண்ணி இருந்தா கூட நான் குடிச்சிட்டு போறேன். இது தண்ணியும் கிடையாது வெண்ணியும் கிடையாது. ஏ தாத்தா, என்ன? தண்ணியும் இல்ல வெண்ணியும் இல்ல, ஆ. கடல்ல தண்ணி இருக்கு, உப்பு தண்ணியா இருக்கு. அத மாதிரி தண்ணி வேணும்னா 12 மணி ஆகட்டும். 12 மணியா? கடை திறந்தா 12 மணி ஆச்சுன்னா அதை உன் பேத்தியாளுக்கு வாங்கி கொடு. அது ஆகாதோ? அவ நல்லா கடக்குன்னு குடிப்பா. சரி. அந்த தண்ணியை யாரு கேட்டா? வேற எந்த தண்ணி வேணும்? ஆ? பச்சை தண்ணியும் கிடையாது. பச்சை தண்ணியை குடுப்பா. ஆ, ஏ தாத்தா, என்ன? எங்க கிட்ட தண்ணி இல்ல, தண்ணி கிடையாது. அன்னம் இல்ல, அம்மா. ஆகாரம் இல்ல. கிடையாது. எங்க அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு அம்மா. கொம்பு தேனை கொண்டு வந்து கொடுத்துதான் இது வரைக்கும் எங்களை பிள்ளைக்கு பிள்ளையா தாயா இருந்து வளர்த்து வராங்க. வளர்த்து வராங்க. அப்படி இருக்கும்போது நீ சாப்பாடு கேட்டா உனக்கு நாங்க எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? ஏ பேத்தி, என்ன? தண்ணி இல்லைங்கிற, ஆமா. பழைய சோறு வச்சிருக்கியா? பழைய சோறு கிடையாது. பழைய சோறும் கிடையாது. கிடையாது. எங்க அம்மா அப்பா வந்தா தான் எங்களுக்கு அந்த தேனை சாப்பிட்டா தான் வயிறு நிறையும். எங்க அம்மா அப்பா தேன் எடுக்க தான் போயிருக்காங்க. அதனால நீ வந்த வழியா புறப்பட்டு போகலைன்னா நீ உயிரோட திரும்பிக்கிட மாட்ட. போக முடியாது போக முடியாது. பார்த்தார் என்பெருமான் கோபால கண்ணன், என்ன செய்யலாம்? பாருங்கம்மா பேத்தி மாறு, பாருங்கம்மா பேத்தி மாறு, பாட்டை ஒன்று சொல்லுங்க, நீங்க 8 பேர்களும் மண்புச்சுக்குள் இருந்திரா, மகிமை ஒன்று கிடையாது, இருளுக்குள்ள இருந்திரா, இன்பம் அது கிடையாது. தாத்தாவோடு வந்தையா, தாத்தாவோடு வந்தையா, ஆதி கைலாச அழைத்து போ. எம்மா தாத்தாவோடு வந்தையா, கைலாச அழைத்து போ. கைலாச வாசலே உங்க அக்கா பார்வதி, உங்க அத்தா பரமசி, இவர்கள் 2 பேர்களுக்கு தாய வருடத்தில ஒரு தடவை ஏம்மா திருக்கல்யாணம் நடக்கும் அம்மா. எம்மா கல்யாண வீடவில உனக்கு 21 வகை கறி, எலுமிச்சங்கா பச்சடி, 21 வகை கறியோடு உனக்கு எலுமிச்சங்கா
பச்சடியோடு பச்சடியோடு நாறு தங்கா வகையோடு ஆமா என் தாயே உனக்கு நான் சாப்பாடு தரேன். தாத்தா இத்தனை சாப்பாடு வாங்கிட்ட இருக்கும். அம்மா கைலாசம் இருக்குல்ல, பாயாசம் தருவாங்களா? ஓ நக்கலா? இந்த நக்கல் தானே வேண்டாங்க. இந்த நக்கல் தானே வேண்டாங்க. நக்கல்னா என்னையா? நக்கல்னா பாயாசம். பாயாசமா? ஆமா. நீ நக்கீரன் பரம்பரை. கடைசில சாப்பிட்டு முடிச்சவன அதுக்கு தான் அவர் நக்கல்ங்காரு. ஆமா, இலையில பாயாசம் ஊத்துவாங்கல்ல, அத அப்படியே அள்ளி அள்ளி நக்கி நக்கி தான் சாப்பிட வேண்டியது. சரிதானே? ஆமா. ஏப்பா ஏ பேத்தி ஏ காளியம்மா, உனக்கு பாயாசம் என்ன? பழம் கூட நான் உனக்கு வாங்கி தரேன் வா. சாப்பிட்டது நல்லா செமிக்கும். பழம் உனக்கு என்ன பழம் வேணுமோ அத்தனையும் வாங்கி தரேன். சரி, சுண்டல் தருவாங்களா? பூம்பருப்பு தருவாங்களா? பூம்பருப்பா பேத்தியா இருக்கா? அவிச்சு கொண்டு வர சொல்லுவோம். பூம்பருப்பு. ஏ தாத்தா, நீ இத்தனையும் தாரம்னு சொல்லுத, உங்க கூட நான் நம்பி வரலாமா? ஏ பேத்தி காளியம்மா, தாத்தா கூட வருவதற்கு அப்படி என்ன உனக்கு மலவா தெரியுது? தாத்தாவும் உன்னை அப்படியே கைலாசம் கூட்டிட்டு போயிட்டு அன்பா நான் வச்சிருப்பேம்மா. உனக்கு உன்ன உணவு தாரேன், உடுக்க உடை தாரேன், இருக்க இருப்பிடம் தாரேன். உனக்கு ஒரு அக்கா இருக்கிறா, அக்கா மாப்பிள்ள அத்தா இருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்கும் வருஷத்துக்கு ஒரு கல்யாணம். அந்த கல்யாண வீட்டுலதான் உனக்கு இத்தனை சாப்பாடு நான் தாரம்னு சொன்னேன். தாத்தா கூட வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டா, இதோ இந்த பறக்கும் படகிலே ஏறி உட்காருங்க என்று பறக்கும் படகை என் பெருமான் எடுத்து வைத்த போது காளியம்மா யோசிச்சு பார்த்தா, ஆமா தாத்தா கூட போகலாம், அம்மா கூடயும் போகணுமே அப்படின்னு அவன் நினைத்து கொண்டே பறக்கும் படகுல 8 பேரும் பேசி முடிச்சா. சரி, நமக்கு தாத்தா சாப்பாடு தாரம்காரு, பயத்தை நினைச்சவ வாழ மாட்டா, அதனால தாத்தா கூட போய் நம்ம சாப்பிடுவோண்டி என்று 8 பேரும் ஆட்டு வண்டி சம்மதித்து அவ பறக்கும் நல்ல படகடியில, தாய பறக்கும் படகடியில பாவையர்கள் இருந்து கொண்டு ஆதி வெள்ளி கைலாசம் ஐயா அது சமய வாராரு, அங்க அது சமய வாராரு. என்னாச்சோ ஏதாச்சோ எனக்கு பிள்ளையின் நெகப்பாக இருக்கு, பிள்ளையின் நினைப்பா இருக்கு. வாங்க நம்ம போவோம் நாகலோக பட்டணத்துக்கு. பிள்ளைங்க நம்மளை நினைக்க போய் தானே நமக்கு நாசி உழையுது, தும்மல் வருது. இன்னைக்கு ஒரு ஆளு நம்மளை நினைச்சாங்கன்னா தும்மல் வருமா? ஏசுனாங்க அப்படின்னா பொறை ஏறும். ஆமா, அத மாதிரி நாகக்கண்ணுக்கு நாசி உழைந்து நச்சுன்னு தும்மல் போட்ட உடனே பிள்ளைகளை ஏக்கமாகவே கொண்டு கொம்பு தேனை போட்டுவிட்டு குழந்தையை நினைத்து கொண்டு
அரண்மனைக்கு வந்து பார்க்கிறார்கள். அட்டகாலியரை காணவில்லை. என்பெருமான் ஆகாய மார்க்கமெல்லாம் பறந்து கொண்டிருக்கிறார். அப்ப மாளிகையில் பார்க்க அங்கேயும் அங்க இருக்காங்கல, மண்புத்துக்குள் பார்க்க மாறியக்காங்கல. பிள்ளைய காணாம அங்கும் இங்குமா தேடி அலைந்து தவித்து ஆகாய மார்க்கமாக ஆங்கார கோபம் கொண்டு பிள்ளைகளை காணாமல் அவர்கள் சீரியங்க வடமெடுத்து சீரியங்க வடமெடுத்து ஆக சீமையெல்லாம் நடு நடு கோபம் கொண்டு படம் எடுத்தார். கோடம் கொண்டு வடம் எடுத்தார். அங்கே குவளையமும் நடு நடுங்க. கைலாச மலையை நோக்கி ஆகாய மார்க்கமாக சீறி படம் எடுத்து சீமையே நடு நடுங்க வருகிறார்கள். ஆடி வரும்போது சூரியனை மறைத்து நிற்க 3.75 நாளிகை பின்னால் என்பெருமான் மடியிலே வைத்திருந்த நாகதாளி வேற எடுத்து நீட்டினார். கோபத்தை அடக்கி குணத்தை படைத்தார்கள். சக்தி உள்ள நாகங்கள் 2 பேரும் சாந்த குணம் படைக்க மாயவா கோபால கண்ணா அச்சுதா வருக, பெருமானை வருக, மாயவா மதுசூதனா அந்த கோபாலா நவநீத கிருஷ்ணா அன்று என்பெருமானை வருக வருகவென்று வரவழைத்து, ஐயா 2 குழந்தைகளையும் 8 பேர்களையும் பிள்ளை இல்லாம எங்களுக்கு 8 பிள்ளைகளை கொடுத்தீங்க. அந்த 8 பிள்ளை இன்னைக்கு நாங்க சிறப்பா வளர்த்து முடிக்கல. எங்களுக்கு தெரியாமல் 8 பேரையும் எடுத்துக்கொண்டு போனா என்ன செய்வது அப்படின்னு என்பெருமானிடத்தில் சொன்னபோது, நாகராஜா நாகக்கண்ணி பிள்ளை இல்லா கவலையை தீர்க்கத்தான் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்தோம். அப்படி இருக்கும் போது இந்த பிள்ளைகள் 8 பேரை இனி உங்களால வளர்க்க முடியாது. உங்களுக்கு கை இருக்கா, கால் இருக்கா, சாப்பாடு பொங்கி கொடுக்க முடியுமா? அதனால மகுட சங்காரம் முடிக்க இந்த கால் இருந்தா தான் முடியும். அதற்குத்தான் 8 பேரையும் நாங்கள் பிறவி செய்திருக்கிறோம். அம்மா, நான் கைலாசத்துக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன் என்று நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மோட்சங்களை கொடுக்க மோட்சங்களை கொடுத்து என்பெருமான் கைலாசத்திலே வடக்கு வாசல் கோட்டையிலே கொண்டு அமர வைத்தார். வடக்கு வாசல் கோட்டையில கொண்டு வந்து படகை இறக்கின உடனே பார்வதி மேல கோட்டை வாசல் இருந்து ஓடி வாரா. பறக்கும் படகை எட்டி பறக்கும் படகை எட்டி பார்க்க பிள்ளைய கண்டா பார்வதிக்கு உடம்பெல்லாம் பதறுது. மதலையை கண்டா பார்வதிக்கு மனமெல்லாம் பதறுகின்றது. அடேங்கப்பா, பேயா இருப்பாளா, ஒரு பெண்ணா இருப்பாளா, இப்படி ஒரு அழகு நிறைந்த பெண்ணா இருக்கிறாள் என்று அந்த பார்வதி என்ன நினைக்கிறா தெரியுமா? மகமேருவ பருவ சப்தா சாகர பரப்பிலும் உலகத்தில் இப்படி பணியே மகமேருவ பருவ சப்தா சாகர பரப்பில் உலகத்தில் இப்படி பணியே பெரியதே கிடையாது, பெரியதே கிடையாது. ஆமையா
தேன் உடுத்து இருப்பவள் தான் இவள் தானோ மலை தேனோ இவள் தானோ மலை தேனோ ஆமையா உலகின் யுகத்தில் முச்சி சண்டாசன் வரங்கொடுக்கும் உத்திரகாளி தாய் இவ்வுலகின் யுகத்தில் முச்சி சண்டாசன் வரங்கொடுக்கும் உத்திரகாளி தாய் இவள் தாயோ வன பேய் இவள் தாயோ வன பேயோ ஆமையா வன பேயோ இவ பெண்ணாக இருப்பாளா பேயாக இருப்பாளா இல்ல மோகினியா இருப்பாளா அடேங்கப்பா சரஸ்வதி மாதிரி இருக்கா லட்சுமி மாதிரி இருக்கா சதிர்முகன் தேவியா தெரியுதாள இவ என்ன ஒரு அழகா இருக்குண்டா கோடி சூரியனை பிடித்து ஒரு குகைக்குள்ள அடைத்தத மாதிரி தெரியுதே இவ இப்படி ஒரு அழகா இருந்தான்னு சொன்னா ஆண்டவன் கண்டிப்பா நம்மளை மறந்தாலும் மறந்து விடுவார் என்ன கீரைக்கு தான் சக்கலாத்தி கீரைக்கு தான் சக்கலாத்தி அது கிள்ளி வந்து முளைத்ததை வாழ்க்கைக்கு சக்கலாத்தி இவன் வந்து முகம் முளைத்திருக்கான் அதனால பயிராக முளைக்கும் போது இவன் கலையாக முளைத்திரு இவ எனக்கு வேண்டான்னா ஈஸ்வரனும் கண்டாரா என்னை தான மறந்துடுவார் இவ 8 பேரை மனம் முடிப்பார் கண்ணன் தங்கையத்த மறந்திடுவார் இந்த காளியவும் மனம் முடிப்பார் அவரை பார்வதிய மறந்திடுவார் பார்வதிய மறந்திடுவார் இந்த பாவையர மனம் முடிப்பார் என்னை மறப்பார் 8 பேரையும் மனமுடிப்பார் அண்ணா பார்வதியை மறந்து விடுவார் இந்த பாவையர்கள் 8 பேரையும் மனமுடிப்பார் கீரைக்கு சக்கலத்தி கிள்ளி முளைத்ததை போல என் வாழ்க்கைக்கு சக்கலத்தியா 8 பேரு வந்து முளைத்திருக்க நான் பயிரா முளைக்கும் போது களையாய் முளைத்து விட்டால் அண்ணா களைய முளையிலே கிள்ளி தூர எரியலன்னு வையே நாளை புண்ண பயிரை வளர விடாது அதனால இவ 8 பேரையும் இனி எனக்கு வேண்டாம் இவ கைலாசத்துல இருக்க கூடாது இவ 8 பேரையும் வேண்டாம் உங்க பார்வதி இவளை எங்க கொண்டு போய் சேர்க்க ஆண்டவன் போகாத இடத்துல காண்டவா வனமாகப்பட்ட சந்தனமாம் சோலையில கொண்டு போய் இவளை ஒப்படைச்சிட்டு வா ஏன்னா சந்தன மகாமுனிவர் ஆசை விரத்த முனிவர் மண்ண ஆசை பொண்ணு ஆசை பெண் ஆசை ஆசை இருக்குமானால் மனிதர் ஆசை வெறுக்குமானால் அவர் முனிவர் அவர்கிட்ட கொண்டு போய் பிள்ளைகளை ஒப்படைத்தா நம்ம பெண் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் வராது அவருக்கு அடைக்கலமா காத்திருப்பார் நீ 8 பேரையும் கொண்டு போய் அவளை அங்க கொண்டு விட்டுட்டு வா பிறகு வளர்ந்தானா அதுக்குள்ள காரியத்தை நம்ம பிறகு பார்ப்போம் என்று பார்வதாதேவியும் என்பெருமானும் பேசி முடிக்க கண்ணபிரான் அப்படியே ஆட்டும் என்று சம்மதித்து பாவையர்களை பறக்கும் படைகளை எடுத்து வைத்தார் பார்த்தா பார்வதிக்கு மனசு பொறுக்க மாட்டுக்கு இப்படி ஒரு அழகா இருக்காரு இவளை என்ன செய்யலாம் வீட்டுல அக்கா தங்கச்சி 2 பேரும் புறப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு வையே அக்கா தங்கச்சி 2 பேரும் புறப்படும் போது ஒருத்தி சேலை நல்லா இருக்கும் இன்னொருத்தி சேலையும் நல்லா தான் இருக்கும் நம்ம உடம்புல இருக்க சேலை நல்லாவா தெரியும் அடுத்தவ மேல இருக்க சேலை தான் பார்க்க ஆசையா இருக்கும் ஆமா அப்ப இவ சொல்லுவா அவ கேப்பா எட்டி நல்லா இருக்கா அக்காவுக்கு அவளுக்கு நல்லா தான் இருக்கும் இவளுக்கு போறாம பிடிச்சு உன் கலருக்கு இந்த சேலை நல்லாவே இல்லையே நீ வேற சேலை கட்டு பாப்போம் அப்படின்னு ஏமாத்தி அந்த சேலையை அவுத்து தூர போட்டு வேற ட்ரெஸ் ஆவாத ட்ரெஸ்
போட்டிருப்பா ஆமா இந்த சட்டை தான் உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு சூப்பரா இருக்கு இத போட்டு போ அப்படின்னு அவளும் நம்பிக்கிடுவாள்ல பரவி அவ நம்புவாள்ல அப்போ அத மாதிரி இந்த பார்வதிக்கு நம்ம பிள்ளைங்க 8 பேர் இப்படி ஒரு அழகா இருக்காளே இருக்காளே இவ 8 பேர் இப்படி இருந்தா ஆண்டவன் கண்டிப்பா இவளை பாப்பாரு பாப்பாரு இவ அழகா குறைக்கணும் அம்சத்தை குறைக்க வேணும் என்று பிள்ளையா இருந்த இந்த அம்மாளுக்கு பேய் முகத்தை கொடுத்தாள் பார்வதி அவ சாபத்தை கொடுத்த உடனே அம்மா வீரப்பல்லும் விரி சடையுமா நிக்க அப்படியே என்பெருமான் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு சந்தனமாம் சோலைக்கு கொண்டு வருகின்றார் சக்தியாரை எடுத்துக்கொண்டு சக்தியாரை எடுத்துக்கொண்டு சந்தனமாம் சோலைக்கு தான் சந்தனமா முனிவரிடம் தாமோதரன் வாராரு வாருமையா மாமுனியே ஏயா மாமுனி வார்த்தை ஒன்று சொல்லை கேளு இங்க வார்த்தை ஒன்று சொல்லை கேளு தேவர்கள் மூவர்களுக்கு தெரியாமல் தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா தற்காத்து வளர்த்து வருவது உம்முடைய பொறுப்பு. என் தங்கைமாருக்கு எந்த குறையும் வராமல் என்னைக்கும் காத்து வருவது உன் கடமை என்று என் பெருமான் ஒப்படைக்கும் போது, கோபால கண்ணா, உமது தங்கைமார்களை நான் வளர்ப்பதில் எனக்கு ஒன்றும் இல்லை. நாளை ஒரு காலம் இவள் வளர்ந்த ஆளாகி வாலிபமாய் இருக்கும் போது, இன்னைக்கு இவள் சின்ன பிள்ளை, நான் சொன்னதை கேப்பா, கொடுத்ததை சாப்பிடுவா, வச்சதை செமப்பா. நாளைக்கு வளர்ந்து வாலிபமாகி இருக்கும் போது எங்க அம்மா அப்பாவை யாருன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இன்னைக்கு அம்மா அப்பாவை தேட மாட்டா சின்ன பிள்ளை. வளர வளர தாய் தகப்பனை மறந்து பிற ஒரு காலத்துல தாய் தகப்பனை கேட்ட என்னையா சொல்ல? ஐயா மாமுனிவரே, என் தங்கைமார் 8 பேரு இந்த காளி, மாறி, முப்புடாதி, முத்தாரம்மா, முத்துமாரி, காந்தாரி, கனகதுர்க்கை, வடக்குத்தியா, அழகுநாச்சி, அக்கினி மாரியம்மா, மகுட சங்காரம் உடைக்கத்தான் இந்த மாகாளியர்களை நாங்க பிறவி செய்திருக்கோம். இந்த உண்மையை நீர் சொன்னீரே, ஆனா 3.25 நாளிகையில் உமது சிரசு 2ஆக வெடிக்க கடவுது போறோம் அப்படின்னு சாபத்தை கொடுத்து தான் பிள்ளைகளையே ஒப்படைத்தார். சாபத்தை கொடுத்து பிள்ளைகளை ஒப்படைத்த உடனே மாமுனிவருக்கு அதையே நினைப்பா இருக்கு. ஆமா, அப்புறம் உண்மையை சொல்லிட்டா இவர் தலையெல்லாம் வெடிச்சிரும். அதையே மனதில் வைத்துக் கொண்டு தான் பெற்ற பிள்ளையை போல பிள்ளைகளை சிறப்பாகவே வளர்த்து வருகின்றார். அங்கே வளர்த்து வரும் நாளையே என் தாயான காளியம்மா, அவளை தாய்க்கு தாயா ஏ தற்காத்து வளர்த்துவாள். ஒரு தந்தைக்கு தந்தையா தானாக வளர்த்துவாள். அப்போ வளர்த்து வரும் நாளையில் என்ன என்ன நடக்கும்?
மாறி காந்தாரி கனகதுர்க்கை பல பாடங்களை எல்லாம் படித்து வருகின்ற பொழுது 16 வயதாச்சு. 16 ஆச்சு வீட்டுல இருப்பா. வயசாச்சுனியா நீ ஆச்சு ஆச்சுன்ன உடனே ஆச்சு ஞாபகமா இருக்கும்னு பார்த்தேன். போன் போட்டாளா? என்ன சொன்னா? அவளுக்கு எப்ப பார்த்தாலும் ஓன் என்ன பார்த்தன்னு இருக்கு. இனிதாரோ சாப்பிட்டாரோ வச்சாரோ உறங்குனாரோ. ஆமா 50 வயசு மேலதான் வருமா? அதுக்கப்புறம் தான் உண்மையான அன்பு கணவன் மனைவிக்கு வருது. அது வேற இருக்கும். இப்ப நமக்கு வயசு 50 ஆயிட்டு பாத்தீங்களா? ஆமா. அதனால ஓயாம போன் போடுவா என் வீட்டுக்காரி. சரி. சாப்பிட்டீங்களா? ஆமா. காபி குடிச்சீங்களா? குடிச்சேடா. இல்ல தூங்குனீங்களா? தூங்குனேடா. அப்ப ஓயாம போன் போட்டு கேப்பா. போன் வந்துகிட்டே இருக்குடா. ஆமா காலுக்கு மேல கால் வந்துகிட்டே இருக்கு. ஆமா 50 வயசுக்கு மேல அன்பு வருதுன்னா கட்டிய கனவை என்ன செய்தாரோ தெரியலையே, கீழே மேல விழுந்துருவாரோ. கீழே மேல விழுந்துட்டா யாரு கடந்து பார்க்க அப்படின்னு பயந்து போய்தான் எண்ணிதாருன்னு போன் போட்டுக்கிட்டே இருக்கா. எதுக்கு போன் போட்டுதான் தெரியுமா? எப்போ வருவாரு ரூபாய் கொண்டு வரணும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. வீட்டுல இருக்கும்போது என்னன்னே கேட்க மாட்டான். போய் வேலைக்கு போயாச்சுடா எப்போ வருவாரு எதிர்பார்த்துருக்கா. வீட்டுல இருக்கும் போது யாம்னு கேட்க மாட்டா, ஏங்கன்னு கூப்பிட மாட்டா. ஏங்க குடிச்சேன்னு தண்ணி குடிச்சோடா. சாப்பிட்டியா சாப்பிடலன்னா கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டான். ஜோலிக்கு வந்துட்டாருல. நீ கட்டில படுத்து உறங்குனா உறங்குனாப்புல தான் இருக்கணும். நீ ரூபாய் வாங்கிட்டு வேற எங்கிட்டு பேரக்கூடாது. கிழக்கு மேற்க லாந்திர கூடாதுன்னு தான் பயந்து போய் போன் மேல போன் போட்டு ரூபாய்க்கு எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்பா. ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கா. வேற என்ன உழைச்சாத்தான் உலகத்துல மதிப்பு. நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, சாயண்டுக்கார அண்ணாச்சியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் உழைச்சாத்தான் அவங்களுக்கு மதிப்பை தவிர உழைக்கலன்னா மதிப்பு வராது. வரவே பணம் பந்தியில குணம் குப்பையில இருக்கான். அத மாதிரி உன்னை ஆட்சி தேடிக்கிட்டே இருக்கா. பிள்ளைகளுக்கு 16 வயது ஆச்சு. 16 வயதிலே பக்குவதி பெண்ணுமாகி அவ பூத்திருக்கா நிறைந்திரு புஷ்பவதி பெண்ணும் அள்ளி மலர் பூத்து அருங்கிளியா பூத்திரு வாந்தரும்பு பூத்தது வனக்கிளியா பூத்திரு சேங்கரும்பு பூத்தது பூத்ததை போ மலர் பூத்ததை அந்த பெண் கொடியா பூத்திரு அவர் ரோஜாப்பு பூத்ததை அந்த ரோஜாப்பு பூத்ததை இந்த ராஜாத்தி பூத்திரு சேங்கரம்பு பூத்ததை போல் சேயிலையால் பூத்திருக்கிறார். பூத்து நிறைந்து அம்பிகை 8 பேரும் புஷ்பவதி பெண்ணாகி இருக்கும் போது அம்பிகை ஏற்கனவே அழகு உடையவார். இந்த காளியம்மா வயசுக்கு வந்த நாளையில இருந்து இதுல இருந்து 2 மடங்கு அழகு நிறைந்த பெண்ணா இருக்கிறார். பார்வதியை விட 2 மடங்கு அழகு. பூத்து நிறைந்ததுக்கு பிறகு அதுல இருந்து 2 மடங்கு அழகு. அப்படி அழகிலே சிறந்தவளா
உயர்ந்தவளாக அம்சத்திலே உயர்ந்தவளாக இருக்கும்போது இருக்கும்போது அட்டகாலி 8 பேரும் பார்த்தா காளியம்மா பார்த்தா அடியே தங்கைமார்களே என்ன அக்கா நம்ம 8 பேரு இந்த தாத்தா கூடவே இருந்துகிட்டு இருக்கோமே இருந்துக்கோமா நம்மளும் வயசுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு ஆமா நம்ம தாய் தகப்பே அம்மா அப்பா நம்ம அருகாமையில இல்லையே நமக்கு அப்பா அம்மா இல்லையா நம்ம தாய் தகப்ப யாருன்னு தெரியல சின்ன பிள்ளைகள வந்தோம் வந்தோம் நமக்கு விவரம் பத்தல பார்த்தா இப்போ நம்ம ஆளாகி இருக்கிறோம் அம்மா அப்பா யாரும் நமக்கு சரியா தெரியலையே தெரியலையா ஏன் நாமல் இங்கே இருக்கின்றோம் இருக்கோம் எதற்காக இந்த தாத்தா நம்மளை வளர்த்து வருகின்றார் வருகின்ற அப்படின்னு காளி அம்மா உட்கார்ந்து ரோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா அவ பெரிய பிள்ளை பாத்தியா ஆமா மூத்தவா பாரு அதனால உட்கார்ந்து விவரம் 7 பேரையும் அவ தான் உட்கார்ந்து பார்க்கணும் நான் பார்க்கணும் அப்ப இவ உட்கார்ந்து 7 பேருக்கிட்டையும் கேட்கா என்ன காக்கா நம்ம 8 பேருக்கு அம்மா அப்பா தெரியணும்னா யாருக்கிட்ட கேட்க நான் யார்கிட்ட கேட்கலாம் நம்ம அம்மா அப்பாவை யாருன்னு அறியணும் தெரியணும்னா அப்படின்னா நம்மளை வளர்த்தது யாரு யாரு இந்த மாமுனி அந்த சந்தன மகாமுனிவர் அவருக்கு ஆமா மாமுனிவரை இழைத்து நம்ம அம்மா அப்பாவை கேட்டான நான் கேட்கலாமே அப்படின்னு காளியர்கள் 8 பேரும் மாமுனியை எதிர்பார்த்திருக்க இருக்க தவத்தை முடித்து மாமுனிவர் ஆசிரமத்துக்கு வரும்போது வரும்பொழுது 8 பேர்களும் மாமுனியை வழிமறைத்து மறித்து "ஏ தாத்தா சந்தன மாமுனிவரை என்ன பேச்சு இதனால் இதுவரைக்கும் நீங்க எங்களுக்கு எந்த குறையுமே வைக்கல நல்லா வளர்த்தீங்க பிள்ளைக்கு பிள்ளையா தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா நீர் தற்காத்து வந்தீரு வந்தீரு நாங்களும் உம்மை விட்டு எங்கேயும் போனதும் இல்ல வந்ததும் கிடையாது ஆனா இன்னைக்கு நாங்க 16 வயது பக்குவதி பெண்ணாகி இருக்கோம் இருக்கோம் அம்மா அப்பா அருகாமையில இருந்தா தானே அதற்கு ஒரு மதிப்பு உண்டு எங்களுக்கு மதிப்பு உண்டு தாய் தகப்பன் இருந்தால் தானே தக்க தருணம் உண்டு 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 எங்க அம்மா அப்பா இருந்தா எங்களுக்கு என்னமெல்லாம் பார்ப்பாங்க பாப்பாங்க எங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியலையே ஐயா தெரியல ஐயா நாங்க ஏன் இங்க வந்திருக்கோம் எதற்காக நீங்கள் எங்களை வளர்த்து வருகின்றீர்கள் வளர்த்து வருகின்றீர்கள் இந்த விவரத்தை நீர் சொல்ல வேண்டும் என்று கேட்க கேட்ட போது அப்பந்தான் மாமுனிவர் சொல்லுகின்றார் என்ன சொன்னார் வாரும் அம்மா காளி மாறே காளி மாறே